பிரைஸ் தி லார்ட். நாள் 271 செப்டம்பர் 28ஆம் தேதிக்கான வேத பகுதி ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் வரை. அதிகாரம் 1. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பரின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீலேயாத்தை இரும்பு கருவிகளினால் போரடித்தார்களே. ஆசைகளின் வீட்டிலே தீ கொளுத்துவேன், அது பெனாதாதின் அரண்மனைகளை பட்சிக்கும். நான் தமஸ்குவின் தாழ்பாலை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பெத் ஏதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், காட்சாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமினிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுதும் சிறையாக்கினார்களே. காட்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும்படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மேலும் தீருவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே. தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே. ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாடின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகாரம் 2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மோவாபின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் ஏதோமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுட்டு போட்டானே. மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன், அது கீரியோத்தின் அரண்மனைகளை பட்சிக்கும். மோவாபியர் அமளியோடும் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் சாவார்கள். நியாயாதிபதியை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணி அவனோடே கூட அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே.
அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் சகல பீடங்களருகிலும் அடைமானமாய் வாங்கின வஸ்திரங்களின் மேல் படுத்துக்கொண்டு தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களுடைய மதுபானத்தை தங்கள் தேவர்களின் கோவிலிலே குடிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு, நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழி நடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்களோ நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்து தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை இரட்சிப்பதும் இல்லை. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகாரம் 3. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? இரை பிடியாமல் இருக்கும்போது பால சிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரமனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரமனைகள் மேலும் கூறுங்கள். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது, சேனைகளின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும். மாரிக்காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய நாளுக்கான வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்றைய நாளின் வேத பகுதியிலிருந்து ஒரு கேள்வி.
ஒரு ஜோடு பாதரட்சைக்கு விற்று போடப்பட்டவர்கள் யார்? இன்றைய நாளுக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 66 அதிகாரம் 14 உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.